உங்கள் இருதயம் செவ்வாய்ப்படணும்னா அதை செவ்வாய்ப்படுத்துகிறது என்னை கேட்டால் மூன்று பொருட்கள் உங்கள் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தும். ஒன்று உங்கள் கண்ணு, மற்றொன்று உங்கள் காது, மற்றொன்று உங்கள் வாய். இந்த மூணையும் நம்ம ஏதாவது லிட்டு போட்டு அடைச்சா மட்டும்தான் எது சுத்தமாகும்? இருதயம் சுத்தமாகும். கண்டதெல்லாம் பார்ப்பேன், ஆனால் நான் அப்படின்னு யோசித்தோண்டால் கண்களின் காட்சி உங்களுடைய இருதயத்தை அசுத்தப்படுத்திவிடும். சில கண்களால் பார்க்க மாட்டேன், என்ன பேச, எதையாவது பேசிக்கிட்டே இரு, எல்லாத்தையும் கேட்போம். எல்லாத்தையும் கேட்டால் நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிடும்? அசுத்தி பெற்றும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த வாய்க்கு ஓய்வே கொடுக்க மாட்டேன். நம்ம வாய் தானே, எதை வேணாலும் பேசுவோம் அப்படின்ட்டு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். ஊரு கதை, உலக கதை, நல்ல கதை, கெட்ட கதை. இதில் பிரச்சனைனா இதில் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். அப்படி என்றால் இருதயத்தை நீங்கள் செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மூனை செவ்வாய்ப்படுத்தாமல் ஒருத்தன் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்துகிறான் என்று சொல்லவே முடியும். நான் என்னதான் படம் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா எந்த பார்த்து என் இருதயத்தை தொடவே இல்லை அப்படின்னா உங்கள் இருதயம் என்ன செஞ்சு போச்சு? இல்லைன்னா உங்கள் மனசாட்சி செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 41 முடிஞ்சு கல்லறையும் கட்டி பால் காய்ச்சிட்டாங்க. உங்கள் மனசாட்சிங்கிறது என்ன ஆயிற்று? ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பார்த்தா எங்கேயோ ட்ரபிள் ஆகுது பாருங்க. அப்படியானா அது நல்ல நல்ல இரத்த ஓட்டத்தோடு இருக்கிறது என்பது அடையாளம். ஹல்லேலூயா. அதனால் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, உங்களுடைய கண்களுக்கு தகாத காட்சிகளை ஒரு நாளும் கொடுத்துடாதீங்க. ஆமென்.